மஷ்ரூம் பிரியாணி குக்கர் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற இப்போ இதில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், வெங்காயம் 2 பீஸ், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் பட்டை எல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப கிளறக்கூடாது. இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நல்லா உதிரியாக நமக்கு நல்லா வெந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி கிளறும்போது எப்பயுமே அடியிலேருந்து கிளறி விடணும். அப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி.